ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசிமணி கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் டேஸ்ட்டான சன்னா மசாலா பார்க்கலாம். இந்த சன்னா மசாலா ரொம்ப க்ரீமியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சன்னா மசாலா செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5லேருந்து 6 பல் பூண்டு, 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதை பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம். ஒரு வானிலையில் ஒரு பிரியாணி இலை, ஸ்டார் முக்கு, 2 கிராம்பு, கொஞ்சம் பட்டை சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ அரைச்ச அந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ 1.5 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகம் தூள், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து இப்போ வேக வச்சிருந்த வெள்ளை கடலையை சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு கிளாஸ் கிட்ட தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். வேர்க்கடலாம் சேர்த்து செஞ்சதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப க்ரீமியாக இருக்கும். சப்பாத்தி, பூரி, புலாவுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரொம்ப திக்காக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சன்னா மசாலா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.